நிற்கிறாப்லாங்க. மேட்ரு என்னன்னா வீடியோ கொடுத்த உடனே ஸ்பாட்டுக்கு நம்ம தூக்கும்போது தூக்க முடியாது. புரிதா இல்லையா? வீடியோ கொடுத்துட்டு கீழே வச்சு உடனே தூக்கணும் எடுத்துக்குவேன். இந்த கலாச்சாரம் மட்டும் தான் அப்புறம் நீ போடுற வீடியோ ஏப்ப போட எடுத்து பார்க்க வேண்டியது. உள்ள போய் பாரு, கேமரா செட்டிங் உள்ள போய் பாரு. அதுதான் நானே கேட்கிறேன். அதான் உண்மைதான் கேட்கணும். அழகா போறேன். இந்த 5 கிலோக்கு மேலே எடுத்தால் லப்பர் மாதிரி இருக்கு. அந்த சீலா ஃபோன் பண்ணான்னு ஒழுங்காக சொல்ல வேண்டியதாடா அப்படின்றேன். சீலா தான் கேட்டேன். இந்த சீலான்னு சொல்லவே வேண்டாம். சீலா அது சீலா தான். ஆனால் லப்பர்லாம் அது லப்பர் தான். அது இருக்குது 16 கிலோ என்னவோ இருக்கு. அந்த சைஸ் வாங்க எவ்வளோ கேட்பா? இந்த ரேட்டு கூட வாங்க மாட்டாங்க. தெரியுமா தெரியாதா? தெரியும். இந்த ரேட்டு கூட வாங்க மாட்டாங்க. அது இப்படி வாங்க மாதிரியா நிறைய துண்டு போட்டு துண்டு போடுறான். இது ஒரு வீடியோ எடுத்துவாங்க, அதுவே காணாம போயிடும். இப்போ வயிறு பீஸ் எல்லாம் உங்களுக்கு குழம்பு போட்டுடலாம். ஃபுல்லாவே இல்லை ஒன்றே இல்லை அடி போடலாம். கிளிக்காத மீனை கிளிக்காத. மீனை கிளிக்காத. என்ன உனக்கு என்ன பண்ணா இதில் ஒரு பீஸை போட சொல்கிறேன். சரி சரி கடை எங்க கடை 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 ஒரு பீஸ் போட்டு கேடு ஆமா. அப்புறம் இது புட்டுக்கு கரெக்டாக இருப்பான். வேணா எல்லாரும் எடுத்துட்டு போ. ஆசை காட்டி மோசம் அந்த வீடியோ கார்டு அவ்வளோதானா? வயிறு கொஞ்சம் எடுத்து தலையில் போட்டுருங்க. வயிறு லைட்டாக எடுத்து தலையில் போட்டா போதுமா? சின்னதாக போடு. போன் தான் உங்கள் வீட்டு காட்டும். உனக்கு போன் தான் உனக்கு வீட்டு காட்டும். போன் எடுத்து வெயிட்டு போட்டு பார்த்துருக்க மாதிரியே எப்படி இப்போ வெயிட்டு பார்த்துட்டு சொல்லணும் அவனுக்கு. இப்போ நீ இந்த வெயிட்டு போட்டு பார்த்துட்டு உடனே கணக்கு ஒரு கணக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். நீ இப்போ அது கன்ஃபார்ம் அது அதிகமாக இருந்தால் அவனை சேர்த்து பார்த்து வாங்கினா, கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வாங்கணும். அவருக்கு கரெக்டாக இதில் ஒன்று தான் பிரச்சனை. இது அப்படி அப்படி வெட்டினா உனக்கு முள்ளோட பிடிச்சி முள் வச்சு வெட்டுப்பா. எப்படி முள் எடுத்து வெட்டிருந்தா இது வயிறு பக்கம் வெட்டினா முள்ள ஒட்ட சொட்டி இது போயிட்டு கிழிச்சுவா அவனை. மீன் கிழிச்சிருந்தா ஆமாம். ஓகே இதான் வரும் இது. இப்போ பார்த்துக்கா வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு கூட வெட்டிங்க. புட்டு வைக்கலாமா அங்கே? சரி பார்த்துக்கலாம். வேணுமா? வேஸ்ட்டாக போனா போடுங்க. ஃபஸ்ட்டு வீட்டுக்காரன் கூட தான் அவன் தான் வானான்னு வச்சு வந்துட்டான். இபி ஹவுஸில் வேலை அவன் வீட்டு தான் பார்த்து இபி அங்கேயும் பார்த்து இங்கேயும் பேசிட்டு தான் இருக்கியா? அது தெரிஞ்சா இவன் என்ன பண்ணுவான்? ஆமாம்
அவன் மோசமான கேட்டு அவன் நல்லா சரியாக செய்யலாம் அந்த அவன் இந்த பசங்கள்லாம் அங்கே கொண்டு வந்து வச்சுட்டான் 2 பக்கம் ஒரு பொண்ணு பையன் பொண்ணுது நான் என்னன்றேன்னா போனியா ஒரு இடத்துல இருந்தியா நல்ல மாதிரியா இருந்து போ இந்த மாதிரி காசு ஆர்டர் போட்டு நாங்கள் இங்கே சுற்றிங்க இருந்தோம் வச்சியா இருக்கிற சுற்றி விட்டு என்ன பண்ணுவேன் இதுதான் கேட்குறேன் இருக்கிற சுற்றி தான் என்ன பண்ணுவேன் தெருவில் தான் நிற்கிறேன் நீங்கள் தெருவில் தான் நிற்கணும் வழியே கிடையாது இதெல்லாம் வந்து தெரியக்கூடாது நமக்கு சம்மந்தம் கிடையாது தான் சொல்கிறேன் ஏன்னா எப்பயுமே வந்து ஒருத்தவங்க கூட போயிட்டியா சந்தோஷமா இரு அது எல்லாருக்கும் உள்ளது தான் யாரும் எங்கே இருந்தாலும் சரி யாருக்கு இருந்தாலும் சந்தோஷம் ஆனால் என்ன